ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் உமன்ஸ்க்கும் சவுத் ஆஃப்ரிக்கா உமனுக்கும் மேட்ச் T20 மேட்ச் நம்பர் 1 நடக்குது சென்னை கிரவுண்டில். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், எந்த பிளேயருக்கான ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குது, பிளேயரோடைய வீக்னஸ், பிளேயரோடைய ஸ்ட்ரென்த்து, ட்ரீம் டீம் யார் வருவா, கிராண்ட் லீக்குக்கு யாரை வந்து ரிஸ்காக எடுக்கலாம், அதே மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டாட்ஸ் அனாலிசிஸ் பண்ணியும் கிரெடிட் ப்ளஸ் பெர்சன்டேஜ் வச்சு எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து அதில் இருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து இந்தெந்த பிளேயரை எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த மேட்சோடைய பிரைவேட் கான்டெஸ்ட் இதுவும் நம்ம டெலிகிராம் இதுலேயும் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இதுலேயும் நான் வந்து கொடுப்பேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பாக அதில் ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு சேனலில் அதில் வர அமௌண்ட்டும் நம்ம சேனல் உள்ள மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அது வந்து ஷேர் ஆகும், அவங்க எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு சேனல் சார்பாக ஒரு சின்னதாக கிரிக்கெட் சார்ந்த ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்கறதா வந்து ஒரு இது முடிவு பண்ணியிருக்கிறோம், ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி. ஸோ அதில் இது ஃபுல் ஸ்பாட்டும் வந்து ஃபில் ஆனால் மட்டும்தான் அப்படி வந்து இது பண்ணுவோம். இல்லைனா எப்போ மாதிரியான கான்டெஸ்ட் வந்து அதில் நடக்கும். வென்யூடைய பிச் ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். இதில் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 4 மேட்சஸ் உமன் மேட்சஸ் ப்ளே பண்ணதில் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க தான் 4 பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பின்னுக்கு செகண்ட் இன்னிங்ஸில் பண்ணுறப்போ அங்கே சேசிங் டஃப் ஆயிடுது. 150 to 169 ஒரு டைம் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா உமன் தான் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் லாஸ்ட் இதில். ஸோ 2 டீமுக்கும் சப்போர்ட் பண்ணியே நீங்கள் வந்து எடுங்க. நடந்த ரீசெண்ட் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா உமன்ஸோடைய மேட்ச் வந்து நடந்தே கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அப்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க பிலோ ஸ்கோர் 140க்கு தான் நிறைய டைம் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பவுலர்ஸ்க்கும் 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 23 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 20 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ போத் ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அந்த விக்கெட் சப்போர்ட் ஆகுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்ச் இங்கிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச்சில் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு செகண்ட் இன்னிங்ஸில் நிறைய விக்கெட் கிடைச்சிருக்கு. இது நீங்கள் ஐபிஎல்லையும் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு தக்கனமா பிளேயர்ஸை எடுத்துக்கு. அதே மாதிரி இங்கே நடந்த ஒரு லாஸ்ட் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு 32 விக்கெட்டும் ஃபேஸர்ஸ்க்கு 18 விக்கெட் கிடைத்திருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு 2 இன்னிங்ஸ்க்கும் ஈக்குவலாக கிடைக்கி. ஆனால் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு லாஸ்ட், அதாவது செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா விக்கெட் நிறைய எடுத்திருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட. 8 விக்கெட் பார்த்தீங்கன்னா 14 மேட்சஸில் 9 மேட்சஸ் வந்து இந்தியா வின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 5 மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்ச் லாஸ் வந்து இவங்க 5 மேட்சஸ் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 7 மேட்சஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2 மேட்ச் வந்து இங்கே நோ ரிசல்ட்டாக வந்து இவங்களுக்கு இடையே நடந்த மேட்ச் வந்து நின்றுச்சு. இந்தியாவுடைய பாசிபிள் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா, ஷிஃபாலி வர்மா, ராட்ரிகஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐச்கர், ரிச்சா கோஷ், தீப்தி சர்மா, பூஜா வட்டாஸ்கர், ஏக்கர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேணுகா சிங், அப்புறம் ராதா யாதவ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரெட்டி, மேபி சாய்கா ஐஷக் வந்து சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஏரெட்டி வந்து அதில் தான் அவங்க தான் ப்ளே பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட பாசிபிள் லெவன் பார்த்தீங்கன்னா லாரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா டஸ்மின் பிரிட்ஸ், எம் கேப்பு, அப்புறம் ஏ போஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா லூவஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையான் வந்து இதில் வந்து ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இண்டி கிளர்க், விக்கெட் கீப்பர் வேணால் மேபி சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதே டீம் இந்த டீம் தான் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. மேபி ஏதாவது அந்த ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகிற பட்சத்தில் அடிஷ்னலாக வேணால் யாராவது ஒருத்தங்களை வேணால் சேர்த்துப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்தியா உமன்ஸுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸுக்குமான மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும் சென்னை ஸ்டேடியத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பின்னுக்கு இப்போ நல்ல டர்ன் கிடைக்குது. நல்ல ஸ்லோ பவுலர்ஸ், நல்ல தூக்கி போடுற பவுலர்ஸ், இவங்களுக்கான பிச் ரிப்போர்ட்டான இந்த இது வந்து நல்ல விக்கெட் கிடைக்குது. அதே மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் இங்கே ஓரளவு ஸ்கோர் பண்ணுவாங்க. ஒரு 150 தான் மேக்ஸிமம் ஆவரேஜ், 150 to 160 இது வரைக்கும் ஸ்கோர் ஆனது. ஆனால் இப்போ இவங்க நம்ம இந்தியன் டீமோடைய இது கொஞ்சம் இதானதுனால ஒரு லெவல் ஸ்கோர் ஒரு 160 வர கண்டிப்பாக வர ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா. சவுத் ஆஃப்ரிக்கா பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்பின் வீக்னஸ் இருக்குது கொஞ்சம் நிறைய பிளேயர்ஸுக்கு. ஸோ அவங்க அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸுமே ஸ்பின் சப்போர்ட் ஆகும். யார் பாலை ஸ்லோவாக தூக்கி போடுறாங்களோ அவங்களுக்கு நல்ல இந்த பிச் சப்போர்ட் ஆகும். அது வந்து மென்ஸ் கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கும் சரி. அதனால லேடிஸுக்கு வந்து இங்கே வந்து நல்லா அது சப்போர்ட் ஆகும். அவங்க ஸ்லோ டெலிவரி தான் ஸ்பின் நிறைய போடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் பவுலர்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து ஓரளவு நல்லா பண்ணிடுவாங்க. பவுலர்ஸ் வந்து விக்கெட்டு வந்து எடுத்து ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு ஒரு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 பவுலர்ஸ் கண்டிப்பாக வருவாங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா பவர் பிளே ப்ராக்ரஸில் மேக்ஸிமம்
விக்கெட் இல்லாமையே போயிடும். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு விக்கெட் எதிர்பாராமல் மிஸ் ஆட்டில் வரந்தால் தான் உண்டு. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு விக்கெட்டாவது போயிடும். ஆனால் இந்தியா அதே செகண்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விக்கெட் ஆனது விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 2 விக்கெட் விழுறதுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஆவரேஜாக பவர் பிளே ப்ராக்ரஸ் இங்கே நடந்திருக்கு. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் மேக்ஸிமம் நம்ம ஐபிஎல்லை கன்சிடர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு. இந்த மேட்சை பொறுத்தவரை ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் அண்ட் ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன். இதில் யார் இருக்காங்கன்னா மந்தனா அடுத்து தீப்தி சர்மா, ரெண்டுமே சேம் கிரெடிட் சேம் பெர்சன்டேஜ் லெவலில் இருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கேப்டன் இந்த 75 to 100 ஒரு கேப்டன் இல்லை வைஸ் கேப்டன் வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியான பெர்சன்டேஜ் மீன்ஸ் 50 to 75 இல்லைனா 25 to 50 வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலரில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் வர வாய்ப்பு இருக்குது. இது ஃபஸ்ட்டு டைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் டு பேட்ஸ்மேன் ஒரே ஒரு இதில் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்தவரை நீங்கள் இந்தியா வின் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் டீம் மேக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதில் மந்தனாவை எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு த்ரெட்டு ஆஃப் ஸ்பின்னர் டீமில் இல்லை. ஆனால் கேப் இவங்க பவுலிங் இப்போ அதிகமாக பண்ணுறதில்ல. சம்டைம்ஸ் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு த்ரெட்டு இவங்களோட தான் இருக்கும். இவங்கக்கிட்ட நிறைய டைம்ஸ் அவுட்டும் ஆகிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இப்போ கேப் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க. பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணால் கண்டிப்பாக ட்ரீம் டீம் மட்டும் இல்லை சிவிசி அளவுக்கு வர ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ மந்தனா இந்த இடத்துல அப்போ அவங்க அவுட் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது தீப்தி சர்மாவை பொறுத்தவரை அவங்க எப்படின்னா பவுலிங் 4 ஓவர் போட்டுருவாங்க. அது போக அவங்க ஒரு 12 to 15 ஓவருக்கு அப்புறம் எப்படியும் ஒரு ஓவர் போட்டுருவாங்க. அந்த டயத்தில் ஒரு ஓவர் வரும். ஸோ அடிக்க போய் அவுட் ஆகவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாங்கன்னா பேட்டிங் பண்ணாங்கன்னா 25 ரன்ஸ் ப்ளஸ் 20 ரன்ஸ் அடிச்சிருவாங்க. 25 to 20 ரன்ஸ்குள்ளே அடிச்சிருவாங்க. அது போக விக்கெட்டும் எடுத்து ட்ரீம் டீம் உறுதியாக வந்துடுவாங்க. இது ஒன்று. ஸோ தீப்தி சர்மாவை நீங்கள் எடுத்துட்டு மந்தனா பொறுத்தவரை ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். ஒன்று அவங்க அடித்தா பெருசாக அடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இவங்க கிட்ட மட்டும்தான் இப்போதைக்கு த்ரெட் இருக்குது. பெரிய ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இல்லை. ஸோ ஆஃப் ஸ்பின்னர் இருந்தால் மட்டும்தான் இவங்க அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். அவங்கள எடுத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து விடுங்க. இல்லைனா லீவ் பண்ணிவிட்டு அடுத்த கேட்டகரி வர பிளேயர்ஸை ட்ரை பண்ணிங்க. கேப் பொறுத்தவரை பவுலிங் போட்டால் அவங்கள சிவிசி கொடுங்க. இல்லைனா வெறுமனையாக ட்ரீம் டீமில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ரிஸ்காக இவங்களை லீவ் பண்ணிவிட்டு லாராவை ட்ரை பண்ணிக்கிங்க. ஸோ மேக்ஸிமம் கேப் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்க, அவங்க பவுலிங் ஆப்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக டீமில் எடுத்துருங்க. தீப்தி சர்மா உறுதியாக வந்துடுவாங்க. இந்த கேட்டகரியிலேருந்து இவங்க 2 பேருமே உறுதியாக வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து லாராவா மந்தனான்னு பார்த்தீங்கன்னா மந்தனாவை பொறுத்தவரை ஹிட் ஆர் ஃப்ளாப் கண்டிஷன் தான். ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ 2 to 3 பேர் வருவாங்க. இவங்க பவுலிங் ஒரு வேளை கேப் போடலை அப்படின்னா அந்த இடத்துல கூட இவங்களை ரிஸ்காக லீவ் பண்ணிவிட்டு லாராவை ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் தீப்தி சர்மா இந்தியா லாஸ் ஆனாலும் சரி வின் ஆனாலும் சரி அவங்க ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. மந்தனா இந்தியா வின் பண்ணால் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிற 4 பிளேயருமே முக்கியமான பிளேயர். ஆனால் இவங்க பவுலிங் போடலைன்னா இவங்களை ட்ரை பண்ணாமல் லாராவையே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேட்டகரியில் ஆர் கோஷ் நம்ம ட்ரீம் டீம் உறுதியாக வந்துடுவாங்க. அவங்க ஆவரேஜ் கெட்டு வென்யூ எல்லாம் கெட்டு நல்லா வச்சுருக்குறாங்க, வந்துடுவாங்க. அவங்களுடைய மிடில் ஆர்டர் பேட்டிங் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் இப்போ நீங்கள் மந்தனாவை ரிஸ்க்காக நான் எடுக்கலைன்னு லீவ் பண்ணுறீங்கன்னா ஹைச்கரை எடுத்துக்கோங்க. இவங்களோட பெர்சன்டேஜ் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால். செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ அவங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். அதாவது என்னென்னா ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். சப்போஸ் இப்போ மந்தனா சிஃபாலி சர்மா அவங்க எஸ் சர்மாவே பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ரன் அடிச்சு போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கான இது வராது. ஆனால் இதே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் ரிஸ்க்காக மந்தனாவை லீவ் பண்ணிவிட்டு ஹைச்கரை ட்ரை பண்ணிக்கிங்க.
அதே மாதிரி இந்த சிங் தக்கூர் இவங்க அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யாதவ் இவங்க இந்த இதில் கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க. அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இது ஸ்லோ பவுலர்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் ஆகும். யாதவ் மாதிரியான பவுலர்ஸ் நல்லா தூக்கி பவுலிங் போட்டு நல்ல விக்கெட் எடுப்பாங்க, ஸ்லோவாக டெலிவரி போட்டு விக்கெட் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ சிங்கா அவங்களாங்கிறதுல ஒருத்தங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து கோஷ் ஹைச்கரை ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து ஷிஃபாலி வர்மா இவங்க வந்து இப்போது வர்மா ஷிஃபாலி வர்மா வந்து ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நம்ம டெலிகிராமில் மென்ஷன் பண்ணுறேன். பின்னாடி அவங்களுடைய பெர்சன்டேஜ் அவங்களோட இது எல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, இல்லை பேட்டின் வைஸ் மாறுது அப்படின்னா அதில் நம்ம கண்டிப்பாக அதில் நம்ம மாற்றலாம். இவங்களை எந்த மாதிரி கண்டிஷனில் எடுக்கலாம் வர்மாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் செகண்ட் பேட்டிங் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா அவங்க எடுத்த உடனே அக்ரெசிவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செகண்ட் பேட்டிங்னா அந்த சேஸின் அந்த இதை கணக்கில் வச்சுட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணியும் விளையாடுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படி கிடையாது. ஒரு டார்கெட்டை செட் பண்ணணுன்ட்டு வேகமாக விளையாடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரயான் பாலில் அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது ஸ்பின்னர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு பவுலர் ஸ்லோ லெஃப்ட் ஹேண்டர் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் ஒருத்தங்க இருக்கிறாங்க, லபா. அவங்கக்கிட்டையும் அவுட் ஆக ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் பவுலிங்னாலும் இங்கே ஸ்பின் சப்போர்ட் ஆகும் ஸ்லோவாக போட்டு விக்கெட் எடுக்கும் போது. செகண்ட் இன்னிங்ஸ்னால் நீங்கள் ஷிஃபாலி வர்மாவை ட்ரை பண்ணிக்கிங்க. அடுத்து இந்த 2 கேட்டகரியில் இந்த மேட்சை பொறுத்தவரை இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. மிடில் ஆர்டரில் வருவாங்க. பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே நல்லா பண்ணிடுவாங்க. இவங்களுக்கும் அந்த இது விஷயம் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் கேப் ட்ரை பண்ணியிருப்பீங்க, தீப்தி சர்மா ட்ரை பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி ஆல்ரவுண்டரில் அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ரயான் இருக்கிறாங்க. இப்படி 5 பேரில் மேக்ஸிமம் ஒரு 4 பேர் ஆல்ரவுண்டர் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அத்தனை பேரும் உள்ளே வரமாட்டாங்க. 4 பேர் தான், 4 பேர் டு 3 பேர் வருவாங்க. ஸோ இதில் நீங்கள் எப்படி பண்ணுங்கன்னா இந்தியன் பிளேயரில் ஒருத்தங்களை வச்சு ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ என்டி கிளர்க் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இதில் இவங்களை லீவ் பண்ணிவிட்டு ரயான் எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் பூஜா வஸ்டர்ஸ்கரை எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ரயானை லீவ் பண்ணிக்கிங்க. இந்த 2 பேரில் ஒருத்தங்க பூஜா வஸ்டர்ஸ்கர், அதே மாதிரி ரயானில் ட்ரீம் டீம் வர ஆப்ஷன் இருக்குது. ஆனால் ரயான் வந்து பவுலிங்கும் நல்லா போடுவாங்க. அந்த பிச் அவங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இவங்க ஃபாஸ்ட் பவுலர்னால இந்த 2 பேரில் ஒருத்தங்க தான் அங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இவங்களை செகண்ட் இன்னிங்ஸ்னால் கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. இவங்க போத் இன்னிங்ஸ் பவுலிங் பேட்டிங் பண்ணிடுவாங்க. அடுத்து இந்த கேட்டகரியில் ஆஷா செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சிவிசி உறுதியாக கொடுத்துருங்க. ஃபஸ்ட் பவுலிங் போடுறாங்கன்னா ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து ஷிஃபாலி வர்மா, என்டி கிளர்க்கு, ஆஷா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. பூஜாவா இல்லை ட்ரயானாங்கிறத நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வின் ஆகிற மாதிரி டீம் எடுத்தீங்கன்னா ட்ரயானாவே சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இதில் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்க பிளேயிங் லெவனில் மேக்ஸிமம் வந்து வர்றது கஷ்டம் தான். வந்தாங்கன்னா பட்டேல் இல்லைனா ஆஷால ஒருத்தங்க தான் ட்ரீம் டீம் வருவாங்க. ஆனால் இவங்க ப்ளே பண்ணுறது கஷ்டம். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் எல்லாருமே ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் தான் நிறைய இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த லெக் ஸ்பின்னு, ஸ்லோ லெஃப்ட் ஹேண்டர் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் இவங்களுக்கு தான் வீக்காக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆஃப் ஸ்பின் ஓரளவு அடிச்சிருவாங்க. ஸோ அப்போ பட்டேலால் ஒரு விக்கெட்டு தான் பெரிய அளவுக்கு எடுக்க முடியும். ஆனால் இவங்களால இந்த பிச்சுக்கு சப்போர்ட் ஆகும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இவங்க உள்ளே வராங்கன்னா, ஏன்னா இவங்க ஸ்லோ டெலிவரி போடுவாங்க, நல்ல வெளியே பாலை குத்தி நல்ல உள்ள இன்ஸ்பின்னும் கொண்டு வருவாங்க, ஸ்டெம் டு ஸ்டெம்மும் போடுவாங்க. ஸோ இவங்க வந்து மேட்ச்சில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆஷா, ஸ்ரீயங்கா பட்டேலில் ஒருத்தங்களை மட்டும் ட்ரை பண்ணுங்க. இவங்க அப்படி இல்லைன்னா ஆஷாவையே ட்ரை பண்ணிக்கோங்க. மேக்சிமம் இவங்க வந்து ஸ்குவாடில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது அப்படி இவங்க இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இவங்களை கன்ஃபார்மாக எடுத்துக்கோங்க. இவங்களும் அதே கேட்டகரி தான். நம்ம ஸ்லோ லெஃப்ட் ஹேண்டர் ஆர்த்தடாக்ஸ் பண்ணுவாங்க. இது யாருக்கெல்லாம் வீக்னஸ் உண்டுன்னா இவங்க வர்மா, இந்த ராட்ரிகஸ் இவங்கெல்லாம் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க பாலை நல்லா தூக்கி போடுவாங்க, அந்த ஸ்லோ டெலிவரி போட்டு விடுவாங்க, விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ட்ரீம் டீம் வர அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அடுத்து நம்ம ட்ரயான் இல்லைன்னா
அதே மாதிரி சி ட்ரையான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங் 2 ஆப்ஷனுமே அவங்ககிட்ட இருக்குது. இந்த பிச்சுக்கு நல்லா ஆப்ட் ஆனவங்க தான். ஸோ இவங்க ட்ரீம் டீம் வந்துருவாங்க. அப்படி இவங்க வரலன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பூஜா வட்சகர் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 பேரில் ஒருத்தங்க வருவாங்க. ஸ்பின் இருக்கிறதுனால பேட்டினும் இருக்கிறதுனால நீங்கள் இவங்களையே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுங்கள். அடுத்து இப்போ ஒரு சவுத் ஆப்பிரிக்கா வின் ஆகும் அப்படின்னு நீங்கள் டீம் மேக் பண்ணுங்க. அந்த டீம் மேக் பண்ணுறதுல மந்தனா இல்லைனா சிஃபாலி வர்மால ஒருத்தங்க லீவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ராட்ரிகஸை ட்ரை பண்ணிக்கோங்க. இவங்க 2 பேரோட இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ரீசன்ட் ஃபார்ம் வந்து இவங்க இந்தியா கூட இல்லை. ஸோ 2 பேரில் நீங்கள் வந்து இந்த இவர் இந்த லஸ்ஸுங்கிறவங்க வந்து நல்லா அக்ரெசிவாக ப்ளே பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கும் அந்த ஸ்பின் வீக்னஸ்லாம் இருக்குது. நீங்கள் கிராண்ட் லீக்குக்கு சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறதா தான் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இவங்க மல்பா, அடுத்து ட்ரையான் இல்லைன்னா பூஜா வட்டாஸ்கர் இல்லை ஒருத்தங்க ட்ரீம் டீம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகிறதுனால நீங்கள் அதுக்கு தக்கனமாக பிளேயரை எடுத்துக்கோங்க. இவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் ஆகிற மாதிரி டீம் எடுத்திங்கன்னா இவங்க எப்படியும் 1 டவுன் வருவாங்க, அடிப்பாங்க. ஒரு ட்ரீம் டீம் அளவுக்காவது வர வாய்ப்பு இருக்குது. ஒன்று இவங்க தான் விக்கெட் கீப்பர் வருவாங்க, இல்லைன்னா ஒருத்தங்க அந்த கேட்டகரியில் வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த பேட்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி தான் வச்சுருக்குறாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் எந்த மேட்ச் ப்ளே பண்ணாலும் அதுதான் மெயின். எந்த பிளேயர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அவங்கள முதல்ல ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லோ பெர்சன்டேஜில் இருக்கிற லோ கிரெடிட் பிளேயர்ஸாக இருப்பாங்க. இவங்க யாதவ் வேணால் கொஞ்சம் கூட இருக்கலாம். ஆனால் இந்த டீ பிரிக்ஸ் வந்து எடுத்த உடனே அக்ரெசிவாக தான் அவங்க ப்ளே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் இவங்களுக்கும் அந்த இன்ஸ்விங்கில் அதே மாதிரி ஸ்பின் பண்ணுறதுல வீக்னஸ் இருக்குது. அது இவங்க நல்லா பண்ணுவாங்க, இன்ஸ்விங் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆர் ஸ்விங் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஆர் யாதவ், ஆயிஷா இவங்க மாதிரி அந்த இன்ஸ்விங் பண்ணுறதுல வீக்காக இருக்குது. மற்றபடி பார்த்தா இவங்க வேகமாக அடித்தா பெருசாக அடிப்பாங்க. இந்த மாதிரி பிளேயரை ட்ரம்ப் பிக்காக எடுத்துக்கிட்டு நீங்கள் கிராண்ட் லீக்குக்கு ட்ரை பண்ணணும். யாருன்னா இந்த டீ பிரிட்ஸு, ஏ ரெட்டி இவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா இந்த பிச்சுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பவுலராக இருப்பாங்க. ட்ரீம் டீம் வருவாங்க, கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு கூட வர ஒரு வாய்ப்பு இருக்குது ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால். ஸோ இவங்களாம் ஏ ரெட்டியாகும் போது இவங்களை வேணால் லீவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆர் யாதவ் வந்து மஸ்ட் பிக்கு. இப்போ வந்து எஸ் பட்டேல் இல்லை அப்படின்னா ஆர் யாதவ் வந்து அந்த இடத்துல மஸ்ட் பிக்காக வந்து ட்ரீம் டீம் வந்து வந்துருவாங்க அந்த கேட்டகரியில். அது எப்படின்னா இப்போ நீங்கள் இதில் ஏ ரெட்டி வந்து ஒரு லோ பிக்கு நல்ல ஒரு இதில் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் வராங்க அப்படின்னா நீங்கள் இவங்க 2 பேரையும் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆர் சிங் தக்கூர் அவங்கள வந்து நீங்கள் லீவ் பண்ணிடணும். இந்த 2 பேரில் ஒருத்தங்க தான் வருவாங்க. ஆர் யாதவ், ஆர் சிங்கில் யாராவது ஒருத்தங்க வருவாங்க, இல்லை ஏ ரெட்டி ஆர் சிங்கில் வருவாங்க. ஸோ இந்த 3 பேருமே வரமாட்டாங்க. அந்த மாதிரி வர்றது இந்தியா டாமினேட் பண்ணாதான் வருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆர் யாதவ் எடுக்கிறீங்கன்னா ஆர் சிங்கை கூட லீவ் பண்ணிக்கலாம். ஒருத்தங்க தான் ட்ரீம் டீம் வருவாங்க. இவங்க 2 பேரும் வரதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆர் யாதவ் எடுத்துட்டு நீங்கள் ஏ ரெட்டியை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்தவரை நான் இதிலே சொல்லிடுறேன். மந்தனா வந்து ட்ரை பண்ணிக்கிங்க. எதிர்த்து அவங்களுக்கு விளையாட இவங்களுக்கு மட்டும்தான் த்ரெட் இருக்குது. இவங்க பவுலிங் போடலைன்னா கண்டிப்பாக பெருசாக ப்ளே பண்ணிடுவாங்க. அடுத்து தீப்தி சர்மாக்கான வாய்ப்பும் இருக்குது. அதேமாரி ஒரு விசி வர ட்ரைப் இருக்குது. இப்போ விசி தான் இருக்கிறாங்க, விசி வர வரலாம். ஆனால் இவங்க 2 பேரும் சிவிசி அளவுக்கு வருவாங்களாங்கிறது ஒரு டவுட்டு தான். அப்படி வரமாட்டாங்க, அது ரொம்ப ரேரு. ஸோ அதுக்கு தக்கனமாக எடுத்துக்கோங்க. லாரா வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் ஆகிற மாதிரி டீம் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்தியா லாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி ஒரு டீம் ரெடி பண்ணுங்கள், அதில் இவங்களுக்கு கேப்டன் கொடுங்க. இதில் ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் பிக் பார்த்தீங்கன்னா சி ட்ரையான். இவங்களுக்கு ஒரு விசி சவுத் ஆப்பிரிக்கா வின் ஆகிற மாதிரியான டீம்லனாலும் கொடுத்து பாருங்கள். ராட்ரிகஸுக்கு ஒரு ட்ரம்ப் பிக் மாதிரி தான், அடித்தா நமக்கு லக்கு, லோ பர்சன்டேஜில் இருப்பாங்க. ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைச்கருக்கு ஒரு சிவிசி கொடுத்து கண்டிப்பாக கொடுங்க. இவங்க பெருசாக ப்ளே பண்ண இந்த மேட்சுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கொடுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அவங்க வந்து பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பவுலினால் மட்டும்தான் அவங்க பவுலிங் போட்டு வர முடியும். செகண்ட் இன்னிங்ஸ் ஒருவேளை இவங்க பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே டாப் ஆர்டர் அடிச்சிட்டாங்கன்னா அந்த வாய்ப்பு வராது. ஸோ அதுக்கு தக்கனமாக கொடுத்துக்குங்க. மாதிரி சிஃபாலி வர்மாக்கு
ஒரு இன்னிங்ஸ்லையாவது செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நல்லா பண்ணுவாங்க, ஒரு இன்னிங்ஸ்லையாவது ஒரு சி இல்லைன்னா விசி கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி இவங்க போத் இன்னிங்ஸும் முக்கியம், ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், சிவிசி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம டெலிகிராமில் வந்து ப்ரைவேட் கான்டெஸ்ட் இது பண்ணுவோம். அதில் ஒரு குறிப்பிட்ட மேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட்டும் அதில் வந்து பண்ணுற மாதிரியான ஐடியாலையும் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஆனால் அந்த கான்டெஸ்ட் ஃபுல்லாக ஆனால் மட்டும்தான் அதில் வர ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு கண்டிப்பாக அதுக்கான ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி கொடுக்கலான் இருக்கிறோம். அது கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பண்ணிக்கிடுங்க. 50% கீழே எப்போவுமே கிராண்ட் லீகுக்கு ஒரு 4 பேராவது டவுனில் கீழே கொண்டு வந்து பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவையும் உங்களுக்கு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.